ஷியோமி கம்பெனியிலிருந்து சைனாவில் ரெட்மி S2 அப்படின்னு ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் பண்ணாங்க. ஸோ கிட்டத்தட்ட அதே மொபைல் ஃபோனை இந்தியாவில் ரெட்மி Y2 அப்படிங்கிற பேரில் லான்ச் பண்ணுறாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவில் ரெட்மி Y2 மொபைல் ஃபோனுடைய விவரங்கள் மற்றும் அறிமுக விமர்சனத்தை பார்ப்போம். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய வீடியோ போட்ட உடனே உடனுக்குடன் உங்களுக்கு அறிவிப்பு வந்துடும். ரெட்மி Y2 ஓகே, இந்த மொபைல் ஃபோன் பார்க்குறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்து பழகின ரெட்மி Note 5 ப்ரோவோட டிசைன் மாதிரியே தான் இருக்குது. ஆனால் ரெட்மி Note 5 ப்ரோ மொபைல் ஃபோனை விட இதோட கான்ஃபிகரேஷன் எல்லாமே ரொம்பவே கம்மி தான். இன்னும் சொல்லப்போனால் ரெட்மி Note 5 விட கான்ஃபிகரேஷன் கம்மின்னு கூட சொல்லலாம். இந்த மொபைல் ஃபோன் கீழ்ப்புறத்தை பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் தான் இருக்குது. இன்னமும் சிங்கிள் ஸ்பீக்கர், இன்னொரு ஸ்பீக்கர் கிரில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மைக் இருக்கும். மேல்புறத்தில் 3.5mm ஆடியோ ஜாக் மற்றும் எல்லா ஷியோமி மொபைல் ஃபோன்ஸ்லையும் இருக்கிற மாதிரி இந்த மொபைல் ஃபோன்லையும் IR போர்ட் இருக்கு. ஆனால் இந்த மொபைல் ஃபோனில் ஒரே நேரத்தில் நீங்கள் டூயல் சிம் கார்டு மற்றும் ஒரு SD கார்டும் யூஸ் பண்ணுற மாதிரி ட்ரிபிள் கார்ட் ட்ரே இருக்கு. இந்த ரெட்மி Y2 ஓட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 5.99 இன்ச் ஃபுல் விஷன் 18:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ டிஸ்பிளே. ஆனால் இது வந்து ஒரு 720p HD+ ரெசல்யூஷன் டிஸ்பிளே தான் சொல்லலாம். நாட்ச் கிடையாது. இதில் பார்க்கறதுக்கு ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேயா இருக்கு. ஆனால் 10,000 செக்மெண்ட் தான் அப்படின்னு பார்க்காம இதில் வந்து Snapdragon 625 ப்ராசஸரை கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள 3GB இல்லாட்டி 4GB RAM உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கேத்தாப்புல 32GB இல்லாட்டி 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கூட கொடுத்துருக்காங்க. பின்புறத்தில் இந்த மொபைல் ஃபோனுடைய கேமராவோட டிசைன் பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி Note 5 ப்ரோவில் பார்த்தா அதே கேமரா டிசைன், அதாவது ஐஃபோனில் இருக்கிற அதே டிசைன் தான் வெர்டிக்கலாக வச்சிருக்காங்க. அவங்க 12 மெகா பிக்சல் + 5 மெகா பிக்சல் கேமரா வச்சிருக்காங்க. குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இந்த மொபைல் ஃபோனில் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறப்போ எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. ரெட்மி Y சீரிஸ் வந்து எப்போவுமே யூத் சீரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து செல்ஃபிக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு மொபைல் ஃபோன் சீரிஸாக இருக்குது. அதனால இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 16 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரண்ட் மற்றும் ரியர் கேமரா வச்சு எடுத்த கொஞ்சம் கேமரா சாம்பிள்ஸ் பாருங்கள். இந்த கேமராவுடைய தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த மொபைல் ஃபோன் ரன் ஆகிட்டு இருக்க சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா Android 8.1 Oreo. அதுக்கு மேலே எப்பயும் போல ஷியோமியோட MIUI 9.5 ஸ்கின் கொடுத்துருக்காங்க. விரைவில் MIUI 10 இதுக்கு வருதா சொல்றாங்க. இதனுள்ள பார்த்தீங்கன்னா 3080 mAh பேட்டரி இருக்கு. இந்த மொபைல் ஃபோனுடைய விலை மற்றும் மற்ற விவரங்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஓகே, ரெட்மி Y2 உடைய என்னுடைய கருத்து என்னன்னு சொல்றேன் உங்களுக்கு. மொபைல் ஃபோனுடைய டிசைன் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாடி தான், மெட்டல் பாடி கிடையாது. இருந்தாலுமே டிசைன் எஸ்தெட்டிக்ஸ் மற்றும் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரெட்மி ஃபோன்ஸ்ல இருக்கிறத விட ஸ்லைட்டா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இதுக்கான முக்கியமான காரணம் அந்த மேல இருக்கிற U-band டைப் ஆண்டனா டிசைன் சொல்லலாம். ஒரு 10,000 செக்மெண்ட் மொபைல் ஃபோனுக்குள்ள எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் பார்க்கறது முதல் தடவையா இருக்கு. அதுவும் இதுல Snapdragon 625 இருக்கிறது மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம். 16 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா வேற உங்களுக்கு கிடைக்குது. பட் இருந்தாலும் இந்த மொபைல் ஃபோனை இன்னும் கொஞ்ச நாள் நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு முழு விமர்சனம் நம்ம சேனல்ல போடுறேன். அந்த வீடியோவை நீங்க தவறாம பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் உங்களை சீக்கிரம் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.